இன்னைக்கு நம்ம உலகத்துல பார்க்குற எல்லா பிரச்சனைக்கும், எல்லா பிரச்சனைக்கும் ஒரே காரணம், நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த அந்த கார்ல் மார்க்ஸ் அப்படின்ற அந்த நபர். அதுக்கப்புறம் இங்க இருக்கு. இந்த புத்தகம். இந்த 2 தான் உலகம் இன்னைக்கு இப்படி கேடுகெட்டு போறதுக்கான அடிப்படை காரணமே இந்த 2 விஷயங்கள் தான். அந்த நபரும், அவர் எழுதின இந்த புத்தகமும். எல்லா தீமைக்கும் வேர் அப்படின்ற மாரி பொதுமைப்படுத்தி எப்படி இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா ஒரு விஷயத்த நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னா, நீங்க வரலாற ஒழுங்கா படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கம்யூனிசம் அப்படின்ற இந்த ஒரு கொள்கை ஒரு எக்கனாமிக் சார்ந்து வெளிய பார்க்கறதுக்கு, மேலோட்டமா பார்க்கறதுக்கு ஒரு நோபல் காஸ். ஏழைகள் மேல வரணும். அவங்கள யாரும் ஒடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல நோக்கத்துல வந்த மாரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனா, உண்ம அது கிடையாது. இதுக்கு பின்னால இருக்கிற விஷயத்த நீங்க ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லுவீங்க. எல்லா தீமைக்கும் இது மட்டும் தான் வேர். அப்போ ஒரு விஷயத்த தீமை அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னால, கம்யூனிசம்னா என்னது? அவங்க என்ன ஐடியாவ ப்ரொப்போஸ் பண்றாங்க அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். கார்ல் மார்க்ஸ் வாழ்ந்த காலகட்டம் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இயந்திர புரட்சி. தொழில் புரட்சி ஏற்பட்ட ஒரு காலகட்டம். அதாவது இதுவரைக்கும் அக்ரிகல்ச்சர் விவசாயம் சார்ந்து இல்லன்னா ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா, அத மேனுவலா பண்ணுவாங்க. கையில பண்ணிட்டு இருந்தாங்க மக்கள். திடீர்னு ஒரு நாள் புதுசு புதுசான இயந்திரங்கள்லாம் வந்துச்சு ஃபேக்டரிக்கு. பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் உருவாச்சு. எல்லா விஷயத்தையும் மக்கள் ஆட்டோமேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப என்ன ஆகும்? புரொடக்ஷன் உடைய ஸ்பீட் அதிகமாகும். குறிப்பிட்ட காலகட்டத்தில ரொம்ப கம்மியான காலகட்டத்தில அதிகமான பொருள வந்து உற்பத்தி பண்ண முடிஞ்சது. இதே காலகட்டத்தில ஸ்டீம் என்ஜின் அது வந்த உடனே ரயில்வே ட்ராக் அதிகமா போட ஆரம்பிச்சாங்க. அப்போ என்ன ஆகும்? உற்பத்தி பண்ண பொருள ஈசியாக இங்கருந்து இங்க எடுத்துட்டு போக முடிஞ்சது. இதனால இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த உற்பத்தி பண்ற பொருள ஓன் பண்ணவங்க. அந்த ஃபேக்டரி ஓனர்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமா பணக்காரன் ஆனாங்க. குறுகிய காலகட்டத்தில மிகப்பெரிய செல்வத்த வந்து அவங்களால சேர்க்க முடிஞ்சது. அதே நேரம் அவங்க ஃபேக்டரியில அந்த ஃபேக்டரிய மட்டுமே சார்ந்து அந்த ஃபேக்டரியினுடைய அதுல லேபராக வாழ்ந்தவங்க. லேபராக வேல பண்ணவங்க. அவங்க ஏழையாகவே இருந்தாங்க அப்படின்ற அந்த வித்தியாசத்த கார்ல் மார்க்ஸ் பார்க்குறாரு. கார்ல் மார்க்ஸ் பிறந்த ஆண்டு 1818 1818. அவர் பிறக்கறதுக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால பிரெஞ்ச் புரட்சி ஏற்பட்டிருந்துச்சு. நீங்க கார்ல் மார்க்ஸ புரிஞ்சுக்கணும்னா, பிரெஞ்ச் புரட்சிய முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். பிரெஞ்ச் புரட்சியில வந்து என்ன ஆச்சுன்னா, மோனார்கி மன்னராட்சி. மன்னராட்சி முறைய நாங்க ஒழிக்கிறோம் அப்படின்ற பெயர்ல இவங்க என்ன பண்ணாங்க, அது கூட சேர்ந்து மதம், மன்னராட்சி முறையில இருக்கிற மத்த எல்லா விஷயங்கள், முக்கியமா கேப்பிட்டலிசம் அப்படின்ற இந்த விஷயத்துக்கு எதிராக மக்கள் திரும்ப ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு ஆள் தான் கார்ல் மார்க்ஸ். கார்ல் மார்க்ஸ் எப்படி உலகத்த பார்த்தார்ன்னா, ஒரு விஷயம் ஹிஸ்டரியில வந்து முன்னோக்கி போகுதுன்னா, அதுக்கு பின்னால இருந்த எல்லா விஷயத்தையும் அது காலி பண்ணணும். ஏன்னா, ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயம் மக்களால ஃபாலோ பண்ணப்படுது. மக்கள் அத ஏத்துக்கிறாங்க. அந்த ஒரு சிஸ்டம. ஆஃப்டர் சம் டைம் அந்த சிஸ்டம்ல இருக்கிற பிரச்சனையினால மக்கள் என்ன பண்றாங்க, அதற்கு எதிரா திரும்புறாங்க. அப்ப என்ன ஆகும்? இத உடைக்கிறாங்க. உடைச்சு அங்க இருந்து ஒரு புது சிஸ்டம் உருவாகுது. எப்படி ஐரோப்பாவுல பிரெஞ்ச் புரட்சி மூலமாக மோனார்க்கிய நாங்க உடைக்கிறோம். மன்னராட்சிய நாங்க காலி பண்றோம் அப்படின்னு சொல்லி அங்க வந்தவங்க, ஒரு எஸ்டாபிளிஷ்ட் சிஸ்டம்க்கு எதிராக அவங்க செயல்பட்டு, அத தூக்கி தூர போட்டுட்டு, புதுசா அங்க ஒண்ண கொண்டு வந்தாங்களோ, அதே மாதிரி இப்போ இந்த சேம் விஷயத்த கார்ல் மார்க்ஸ் எக்கனாமிக்ஸ்க்கு அப்ளை பண்ணாரு. கேப்பிட்டலிசம்னு ஒரு விஷயம் இருக்கு. ஒருத்தன்கிட்ட மீன்ஸ் ஆஃப் புரொடக்ஷன் ஒரு விஷயத்த உற்பத்தி பண்றதுக்கான அந்த மூலம், கேப்பிட்டல் அவன்கிட்ட இருக்கு. அத பயன்படுத்தி மெஷின்ஸ் வாங்குறான், ஃபேக்டரிஸ் கட்டுறான். அப்ப என்ன ஆகும்? அவன சார்ந்து அந்த உற்பத்தி பண்றதுக்கான பொருள் இல்லாதவங்க, அவன சார்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது? இவன் பணக்காரன் ஆயிட்டே இருக்கான். இவன சார்ந்து இவன் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்போ அங்க ஒரு கிளாஷ் வரும். ஏன்னா, இவனுக்கும் அவனுக்குமான அந்த டிவைட் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. அப்போ எண்ட் ஆஃப் த டே கேப்பிட்டலிசம் கண்டிப்பாக அழிஞ்சு, கேப்பிட்டலிசம் இருந்த இடத்துல கம்யூனிசம் அப்படின்ற ஒரு புது கொள்கை உருவாகும். நம்ம உருவாக்கணும் அப்படின்ற விஷயத்த உருவாகும் அப்படின்ற மாதிரி கார்ல் மார்க்ஸ் ப்ரப்போஸ் பண்ணாரு. இப்ப இந்த புக் இருக்கு இல்லையா? கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ. இத எழுதுறதுக்கு ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னால இந்த ஜெர்மன் ஐடியாலஜி அப்படின்ற பெயர்ல ஒரு புக் அவர் எழுதினாரு. அந்த புக்ல கம்யூனிசம் அப்படின்ற இந்த தியரிய நான் ஏன் கொண்டு வரேன்? இதனுடைய நோக்கம் என்ன? வாட் இஸ் த அல்டிமேட் கோல்? அப்படின்னு கார்ல் மார்க்ஸ் சொல்றாரு. கம்யூனிசம் இஸ் ஃபார் அஸ் நாட் அ ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் தட் இஸ் டூ பி எஸ்டாபிலிஷ்ட். கம்யூனிசம் அப்படின்றது ஒரு இடத்துல அமர்த்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. வி கால் கம்யூனிசம் த ரியல் மூவ்மெண்ட் தட் அபாலிஷஸ் த பிரசன்ட் ஸ்டேட் ஆஃப் திங்ஸ். அதற்கு மாறாக கம்யூனிசம் என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற விஷயத்த மொத்தமா அபாலிஷ் பண்ண போறோம். அகற்ற போறோம். அத ஒழிக்க போறோம் அப்படின்ற மாரி ஒரு ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச். ஒரு முழு மாற்றத்த நாங்க ப்ரப்போஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே அவர் வந்தாரு. அதே மாரி கார்ல் மார்க்ஸினுடைய அவருடைய கொள்கைய வந்து நம்ம ஒற்ற வரியில சொல்லணும்னா, யாருக்கும் எந்த ஒரு விஷயமும் கான்சன்ட்ரேட்டடா போய் சேரக்கூடாது.
ஒருத்தங்கிட்ட ஒரு விஷயம் மொத்தமா சேரக்கூடாது. அது எல்லா விஷயமும். ஃபார் எக்ஸாம்பிள் பணமோ, பொருளோ, நிலமோ இந்த மாரி உடைமைகள், ப்ராப்பர்ட்டீஸ் இந்த மாரி எந்த விஷயமுமே, எந்த ஒரு விஷயத்திலயும் ஒருத்தன் ஸ்பெஷலிஸ்ட்டா மாறக்கூடாது. இந்த விஷயமா, அவர் தான் அதுக்கு அத்தாரிட்டின்ற மாரி இருக்கக்கூடாது. அப்படின்றதுக்கு அதே புக்ல ஒரு இன்னொன்னு எழுதினாரு. அத நான் படிக்கிறேன் கேளுங்க. இன் கம்யூனிஸ்ட் சொசைட்டி வேர் நோபடி ஹாஸ் ஒன் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பேர் ஆஃப் ஆக்டிவிட்டி. நாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண போற இந்த கம்யூனிஸ்ட் சொசைட்டில என்ன ஆகும்னா, யாருக்குமே எக்ஸ்க்ளூசிவா ஒரு ஆக்டிவிட்டிய ஒருத்தர் பண்ண மாட்டாரு. பண்ணக்கூடாது. சொசைட்டி ரெகுலேட்ஸ் the general production and thus makes it possible for me to do one thing today and another tomorrow, to hunt in the morning, fish in the afternoon, rear cattle in the evening, criticize after dinner just as I have been mine without ever becoming hunter, headsman or critic. ஒருத்தன் மாட்டு பண்ண வச்சிருக்கான். ஒருத்தன் விமர்சனம் பண்றான். ஒருத்தன் மீன் பிடிக்கிறான். அப்போ மீனவன் அப்படின்ற மாதிரி ஒரு கம்யூனிட்டி. இவனா? இவன் வந்து மீன் பிடிப்பான். இவன் வந்து விமர்சனம் பண்ணுவான். இவன்கிட்ட மட்டும் தான் கேட்டில் ரான்ச் இருக்கும். பண்ணை இருக்கும். மாடு வளர்க்கிற பண்ணை இருக்கும் அப்படின்ற மாரி, ஒருத்தங்கிட்ட ஒரு விஷயம் குவியக்கூடாது. இந்த விஷயத்த நீங்க கேட்கறதுக்கு ரொம்ப கரெக்ட்டா தெரியும். கம்யூனிசம் உடைய மிகப்பெரிய பிரச்சனை இன்னைக்கு ஏன் கம்யூனிசம் வந்து ரொம்ப ஒரு அப்பீலிங்கான விஷயமா மாறிச்சுன்னா, அதனுடைய அந்த நோபல் காஸ். மேல நீங்க பார்க்கும்போது, எல்லாரும் சமமா இருக்கணும். ஒருத்தங்கிட்ட எல்லாம் சேரக்கூடாது. அப்படின்றது நல்ல விஷயம் தானே உங்களுக்கு தெரியலாம். பட் அத நான் பின்னால பேசணும். ஏன்னா, இப்ப நான் பேசப் போறது, அவங்களுக்கு நம்ம ஒரு ஃபேர் சான்ஸ் குடுக்கணும். முதல்ல தப்புன்னு ஒண்ண ப்ரூவ் பண்றதுக்கு முன்னால, வாட் இஸ் தட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பார்க்கலாம் ஒண்ணொண்ணா. இப்ப கார்ல் மார்க்ஸ் அவருடைய கொள்கைய வந்து எப்படி கட்டுறார்ன்னா, அதனுடைய பேசிக் ஃபவுண்டேஷன் என்ன அப்படின்னா, ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம். அத தமிழ்ல வந்து பொருள் முதல்வாதம் அப்படிம்பாங்க. அதாவது பொருள் தான் ஃபர்ஸ்ட்டு. பணம் தான் அடிப்படை. எந்த ஒரு விஷயமும் வரலாற்றுல ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அதே மாரி கிளாஸ் ஸ்ட்ரகிள். இப்ப 2 கிளாஸ்க்கு நடுவுல இப்ப 2 வகுப்பினர். அவங்களுக்கு இடையில வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா, அதனுடைய டிரைவிங் ஃபோர்ஸ், அதனுடைய உந்து சக்தி எது அப்டின்னா, பணம். பணம் சார்ந்து இருக்கிற அந்த பொருளாதார பிரிவுகள் இருக்குல்ல, அது மட்டும் தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அப்ப என்னது? இந்த கிளாஸ் டிஃபரன்ஸ நம்மோ பிரிட்ஜ் பண்ணிட்டோம் அப்டின்னா, எல்லா பிரச்சனையும் முடிச்சு விட்டுறலான்ற மாரி அவர் நம்புனாரு. அப்போ பொருளாதாரம் அப்டின்ற அந்த ஆங்கிள்ல நீங்க உலகத்த பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, அக்கார்டிங் டூ மார்க்ஸ் உலகத்துல மொத்தம் 2டே 2 குரூப் தான். ஒண்ணு பூர்ஜுவா, ஃபேக்டரி ஓனர்ஸ், பணம் படைச்சவங்க. இன்னொன்னு புரொலெட்டேரியட், ஏழைகள், லேபரர்ஸ். அப்போ இந்த 2 குரூப்புக்குமான பிரச்சனை. இந்த 2 குரூப்புக்குமான இந்த டிவைட் தான் கிளாஸ் ஸ்ட்ரகிள், வர்க்க பேதம், வர்க்க போராட்டம் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னா, இந்த பூர்ஜுவா, இந்த ஃபேக்டரி ஓனர்ஸனுடைய இவங்க எப்படி ஆப்பரேட் ஆகுறாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த வந்து புரொடியூஸ் பண்றாங்க. புரொடியூஸ் பண்ணிட்டு சேலரி அதில வேலை பார்த்தவங்களுக்கு வந்து குடுக்குறாங்க. ஆனா, இந்த சேலரிக்கும் உற்பத்தியான பொருளுக்குமான அந்த அந்த டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ரூ. 100க்கு ஒரு பொருள மேனுஃபேக்சர் பண்ணிட்டு, ரூ. 150க்கு அத விக்கிறான். அத புரொடியூஸ் பண்ணவனுக்கு சேலரியே ரூ. 10 குடுத்துட்டு, ரூ. 40 இவன் எடுத்துக்கிறான். இதுவும் நீங்க கேட்கறதுக்கு சரிதானங்க அப்படின்னு தோணும். பட் இத நம்ம பின்னால பார்க்கலாம். இப்போ இவர் எப்படி யோசிக்க ஆரம்பிச்சாருன்னா, இந்த சர்ப்ளஸ், எக்ஸ்ட்ரா வர்ற இந்த லாபத்த வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போ இது ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன். இது ஒரு சுரண்டல் அப்படின்னு அவரு நம்ப ஆரம்பிச்சாரு. இதுக்கப்புறம் கார்ல் மார்க்ஸ் சொன்ன விஷயம். அது வந்து இந்த புக்ல கிடையாது. அவருடைய தாஸ் கேபிட்டால் அப்படின்ற ஒரு புத்தகம். ரொம்ப ரொம்ப பெரிய புக்கு. கொஞ்சம் காம்ப்ளக்ஸா இருக்கும். ஆனா, அதுவும் ஒரு முக்கியமான வொர்க்கு. நீங்க முடிஞ்சா அதையும் சேர்த்து படிச்சிருங்க. இத படிச்சுட்டு. பட் அவர் அதுல சொன்ன விஷயம் வந்து லேபர் தியரி ஆஃப் வேல்யூ. எல்டிவின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபேக்டரில ஒருத்தர் வேல பார்க்குறாரு. 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பொருள வந்து மேனுஃபேக்சர் பண்றாரு. இன்னொரு பொருள உற்பத்தி பண்றதுக்கு 2 ஹவர்ஸ் ஆவுது. அப்போ 2 ஹவர்ஸ் எடுத்துக்கிட்ட ஒரு பொருள் வந்து, அந்த 1 ஹவர் எடுத்துக்கிட்ட பொருள விடவும் ட்வைஸ் அஸ் மச். அத விட 2 மடங்கு அதிகமா இருக்கும். ஏன்னா, இதுக்கு 2 மடங்கு நேரம் தேவைப்பட்டிருக்கு. மார்க்ஸ் எப்படி யோசிச்சாருன்னா, ஒரு கமாடிட்டி, ஒரு பொருள். உற்பத்தி பண்ணப்பட்ட ஒரு பொருள் இருக்கு. அதனுடைய வேல்யூ என்னது? ஒரு பொருளினுடைய உண்மையான வேல்யூவ யார் தீர்மானம் பண்றது? எது நிர்ணயிக்குது அப்டின்னா, அந்த பொருளை உருவாக்குவதற்கு அந்த லேபர். ஒரு ஆள் பண்ணியிருப்பார்ல, அவர் போட்ட எஃபோர்ட்ஸ் எவ்வளவு? அவர் அந்த பொருள உற்பத்தி பண்றதுக்கு எவ்வளவு லேபர் குடுத்தாரு? தன்னுடைய திறமையை, தன்னுடைய உழைப்பை அவர் எவ்வளவு குடுத்திருக்காரு? அந்த உழைப்பினுடைய மதிப்பு தான் அந்த பொருளினுடைய மதிப்பு. அந்த அவர் போட்ட உழைப்பு இவ்வளவுனா, அதற்கு ஈக்குவலான வேல்யூ தான் அந்த பொருளினுடைய உண்மையான மதிப்புன்னு அவர் நம்புனாரு. விச் இஸ் ராங். அத நான் பின்னால சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ
இந்த வாட்டர் பாட்டில் இருக்குன்னு வையுங்களேன். இத ஒருத்தர் ஃபேக்டரில உருவாக்கியிருப்பாரு. இப்ப இந்த பாட்டில மேனுஃபேக்சர் பண்றதுக்கு ரூ. 300 ஆகுதுன்னு வைங்க. அந்த லேபருடைய வேல்யூ வந்து ரூ. 300. ஆனா, இந்த ஃபேக்டரி ஓனர் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுவான் அப்டின்னா, இந்த பாட்டில மார்க்கெட் பண்ணும்போது, இதுக்கு பிரைஸ் டாக் வந்து ரூ. 500 வப்பான். அப்ப என்ன அர்த்தம்? ரூ. 300 வேல்யூ உள்ள பொருளுக்கு ரூ. 200 புராஃபிட். அப்போ இவன் என்ன பண்றான், அந்த 200 புராஃபிட்ல ரூ. 50 மட்டும் தான் இத மேனுஃபேக்சர் பண்ணவனுக்கு குடுக்குறான். குடுத்துட்டு மத்த ரூ. 150 இவன் எடுத்துக்கிறான். அப்போ எந்த ஒரு வேலையும் செய்யாம ரூ. 150 இவன் திருடுறான். அந்த லேபர், அந்த வேல பார்த்தார்ல, அவருடைய உழைப்பை இவன் திருடுறான். ஃபேக்டரி ஓனர் திருடுறான் அப்படின்னு கார்ல் மார்க்ஸ் நம்பினாரு. ரூ. 300 மதிப்பான ஒரு பொருள உருவாக்குறதுக்கு இவன் அவனுடைய முயற்சிய குடுத்து, சேலரி வாங்குறது எவ்வளவு? வெறும் ரூ. 50. நீ பொருளையும் உருவாக்கி, அத மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் ரூ. 150 நீ லாபம் எடுக்குற. அது உன் பாக்கெட்டுக்கு போகுது. நீ எதுவுமே செய்யல அதுக்கு. அப்படின்ற மாரி கார்ல் மார்க்ஸ் ஆர்க்யூ பண்ணாரு. இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கொள்கை. அவருடைய ஃபேமஸான ஒரு தியரி. இதுவும் நான் திருப்பி சொல்றேன். நீங்க மேம்போக்கா பார்த்தீங்கன்னா, 100% உண்ம மாரியே தெரியும். ஒரு கம்பெனில நீங்க வேல பார்க்குறீங்க. அவங்களுக்கு நீங்க எவ்வளவோ பொருள நீங்க வந்து உற்பத்தி பண்றீங்க. ஆனா, உங்களுக்கு சேலரியாக கொடுக்கப்படுவது ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த ஃபேக்டரி ஓனர் தான் எல்லாத்தையும் சாப்பிடுறான். அந்த வேல்யூ, அந்த எக்ஸ்ட்ரா வேல்யூ உருவாகுதுல்ல, அவனுக்கு புராஃபிட்டா போகுதுல்ல, இது வந்து சர்ப்ளஸ். எக்ஸ்ட்ரா வர்ற அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட்டு அவனுடைய பாக்கெட்டுக்கு போறதுனால, இந்த டிவைட் உருவாகுது. இந்த லேபருக்கும், ஃபேக்டரி ஓனருக்குமான அந்த டிவைட். அது வந்து உருவாகுதுன்ற மாரி கார்ல் மார்க்ஸ் நம்புனாரு. அப்ப கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்றாரு? இந்த உலகத்த நம்ம எப்படி பார்க்கணும்னா, பொருளாதாரம், மெட்டீரியலிசம் அப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்போ அந்த ஆங்கிள்ல பார்த்தோம்னா, ஒருத்தங்கிட்ட இருக்கு, ஒருத்தங்கிட்ட இல்ல. இந்த 2 தான் நம்ம பார்க்கணும். யார்கிட்டலாம் இருக்கோ, அது ஒரு குரூப்பு. இல்லாதவங்க, அவங்க ஒரு குரூப்பு. இந்த பிரச்சனைக்கு மொத்தமா காரணம் வந்து கேப்பிட்டலிசம். ஏன்னா கேப்பிட்டலிசம் ஃபண்டமெண்டலாவே ஒரு சுரண்டல் முறை. கேப்பிட்டலிசம் ஏன் இருக்கு அப்படின்னாலே, மத்தவன சுரண்டி திங்கிறது தான் இருக்கு. அதுக்கு முன்னால, நீங்க ஒரு வேள கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவ படிச்சிருந்தீங்கன்னா, ஓகே. ஒரு வேள படிக்கலன்னா தயவு செஞ்சு கண்டிப்பா நீங்க படிக்கணும். இந்த ஒரு புக்க நீங்க படிச்சா தான் கார்ல் மார்க்ஸ் என்பவருடைய கொள்கைய பத்தி நீங்க ஃபர்ஸ்ட்டு பேச முடியும். நீங்க கார்ல் மார்க்ஸ விமர்சனம் பண்ணாலும் சரி, அவர நீங்க உங்க காட் மாரி வச்சு அவருக்கு நீங்க மாலை போட்டாலும் சரி, நீங்க படிச்சா தான் நீங்க வந்து பேசணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ முதல்ல படிச்சிருங்க. இப்போ இந்த புத்தகத்துல இருந்து ஒரு சில விஷயத்த நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். இப்ப நான் பேசின எல்லா விஷயமும் அதுல ஆல்மோஸ்ட் இருக்கும். இந்த புக்க அவர் எப்படி தெரியுமா ஸ்டார்ட் பண்றாரு? நான் படிக்கிறேன் கேளுங்களேன். இந்த புக்கினுடைய அந்த ஓப்பனிங் அவர் அந்த புக்க எப்படி ஓப்பன் பண்றாருன்னு நான் படிச்சு காட்டுறேன். Freeman and slave, partisan and plebeian, lord and serf, guildmaster and journeyman. In a word, oppressor and oppressed. Stood in constant opposition to one another அப்படின்றது தான் இந்த புக்கினுடைய ஆரம்ப புள்ளியே அதுதான். இப்ப நான் படிச்சேன்ல, இதுல அப்படியே மேல The history of all hitherto existing society is a history of class struggle. உலக வரலாறு என்பதே இந்த மாரி கிளாஸ் ஸ்ட்ரகிள் தான் உலக வரலாறு. அது என்னென்ன கிளாஸ் ஸ்ட்ரகிள் அப்படின்னு கீழ சொல்லிட்டு அப்ரசர் அண்ட் அப்ரெஸ்ட். அப்போ உலகில் உள்ள எல்லாத்தையுமே நம்ம எப்படி பிரிக்கலாம்னா, ஒருத்தன் அப்ரசர், ஒருத்தன் அப்ரெஸ்ட். ஒருத்தன் ஒடுக்குறான், ஒருத்தன் ஒடுக்கப்பட்டிருக்கான். ஸோ கார்ல் மார்க்ஸினுடைய அடிப்படை தத்துவமே உலகை வந்து 2ஆ பிரிச்சாச்சு. பிரிச்சு எல்லா பிரச்சனைக்கும் இன்னைக்கு இப்ப நீங்க பார்த்தீங்கன்னு வைங்களேன், மார்க்சிஸ்ட் பேசுறத ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அவன் அமெரிக்க ஏகாதிபத்தியம், ஒடுக்குமுறை பண்றான். இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா, இவங்களுடைய கடவுளாக இருக்கிற இவங்களுடைய காட் கார்ல் மார்க்ஸ். அவர் எப்படி பேசுறாருன்னா, அப்ரசர் அண்ட் அப்ரெஸ்ட். பட் இது ஒரு ஒரு தப்பான பார்வை. ஏன்னா, உலகத்தில வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அதற்கான பல காம்ப்ளக்ஸான பல காரணங்கள் இருக்கும். பட் இவர் என்ன சொல்றாரு 2டே 2 காரணம் தான். ஒருத்தன் ஒடுக்குறான், ஒருத்தன் ஒடுக்கப்படுறான். அப்படின்னு சொல்லி தான் இந்த புக்க அவரு ஸ்டார்ட் பண்றாரு. மார்க்ஸ் எதனால முதலாளித்துவத்த வந்து ஆப்போஸ் பண்றாரு அப்படின்னா, அவர் சொல்றாரு, "த பூர்ஜுவா, த ஓனர்ஸ், இட் ஹாஸ் கன்வெர்ட்டட் த பிசிஷியன், த லாயர், த பிரீஸ்ட், த போயட், த மேன் ஆஃப் சயன்ஸ் இன்டூ இட்ஸ் பெய்ட் வேஜ் லேபரர்." சம்பளத்துக்கு ஒருத்தன் வேல பார்க்குறான். இந்த சம்பளத்துக்கு வேல பார்க்குற விஷயமே தப்பு. ஏன்னா, ஒருத்தன் அத வந்து கண்ட்ரோல் பண்றான்ல. அப்ப இவர் என்ன சொல்றாரு, இந்த பூர்ஜுவா இவங்க என்ன பண்றாங்க, டாக்டரா இருக்கலாம், லாயரா இருக்கலாம். அந்த மாரி எல்லா ஆக்குபேஷன் பண்ற எல்லாரையுமே இவங்க என்ன பண்றாங்க, இப்படி ஒரு சம்பளத்துக்கு வேல பார்க்குறோம்னா மாத்திட்டாங்க. அப்ப சம்பளத்துக்கு வேல பார்க்குற முறையே தப்பு அப்படின்ட்டு அடுத்து சொல்றாரு. இந்த பேர நான் எப்ப படிச்சாலும் சரி, ஆ கார்ல் மார்க்ஸினுடைய அந்த குறுகிய மனம், அத பார்த்து நமக்கு சிரிப்பு வரும். அவருக்கு எவ்வளோ
வயிறு எரியுதுன்னு நீங்க பார்க்கலாம். இந்த பூர்ஜுவா டூரிங் இட்ஸ் ரூல் ஆஃப் ஸ்கார்ஸ் 100 இயர்ஸ் 100 வருஷத்துல has created more massive and more colossal productive forces than have all preceding generations together. இந்த 100 வருஷத்துல இதுவரைக்கும் இருந்த எல்லாரும் சேர்த்த சொத்த விடவும் இவன் அதிகமா சேர்த்துட்டான். ஏன்னா மேனுஃபேக்சரிங் மேனுஃபேக்சரிங் பண்ணி, பண்ணி இவன் பெருத்துட்டான். அப்படின்ற மாரி வயித்தெரிச்சல்ல பேசுவாரு. அடுத்து கார்ல் மார்க்ஸ் சொல்றாரு, கம்யூனிசம் உடைய கோர் அடிப்படை என்ன அப்படின்னா, "தி தியரி ஆஃப் தி கம்யூனிஸ்ட் மே பி சம்ட் அப் இன் அ சிங்கிள் சென்டென்ஸ்." என்னதுன்னா, அபாலிஷன் ஆஃப் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஒரு தனி மனிதன் பிரைவேட்டா ஒரு சொத்த ஓன் பண்ணக்கூடாது. அத முதல்ல ஒழிச்சு விட்டுறணும். தி கம்யூனிஸ்ட்ஸ் ஹேவ் பீன் ரிப்ரோச்ட் வித் தி டிசைர் ஆஃப் அபாலிஷிங் தி ரைட் ஆஃப் பெர்சனலி அக்வயரிங் ப்ராப்பர்ட்டி அஸ் தி ஃப்ரூட் ஆஃப் எ மேன்ஸ் ஓன் லேபர். ஒரு மனுஷன் சொந்தமா வேலை செஞ்சு ஒரு ப்ராப்பர்ட்டிய அக்வயர் பண்றான். இது ஒரு ரைட்ஸ். இதான் அவனுடைய உரிமை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. விச் ப்ராப்பர்ட்டி இஸ் அல்லேஜ்ட் டூ பி தி கிரவுண்ட் வொர்க் ஆஃப் ஆல் பெர்சனல் ஃப்ரீடம், ஆக்டிவிட்டி அண்ட் இண்டிபெண்டன்ஸ். ஃப்ரீயா, இண்டிபெண்டன்ட்டா அவன் தனியா ஒரு விஷயத்த பண்ணி தான் இந்த ப்ராப்பர்ட்டிய வாங்கிக்கிறான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அது உண்மை கிடையாது. இப்போ இந்த பூர்ஜுவா அவங்க என்ன சொல்லுவாங்க? அந்த ஃபேக்டரி ஓனர்ஸ் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "அண்ட் தி அபாலிஷன் ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் திங்ஸ் இஸ் கால்ட் பை தி பூர்ஜுவா அபாலிஷன் ஆஃப் இண்டிவிஜுவாலிட்டி அண்ட் ஃப்ரீடம்." ஃப்ரீடம் வந்து ஒழிக்கிறாங்கன்னு நீங்கலாம் பேசுவீங்க. ஆனா அண்ட் ரைட்லி சோ உண்மதான். அத அவரே ஒத்துக்கிறாரு. உண்மதான். தி அபாலிஷன் ஆஃப் பூர்ஜுவா இண்டிவிஜுவாலிட்டி. ஒரு ஃபேக்டரி ஓனருடைய இண்டிவிஜுவாலிட்டிய நாங்க ஒழிப்போம். பூர்ஜுவா இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் பூர்ஜுவா ஃப்ரீடம் இஸ் அன்டவுட்டட்லி எய்ம்ட் அட். நாங்க சந்தேகத்திற்கு இடமின்றி நாங்க வந்து எய்ம் பண்றோம்னா, எவன் ஃபேக்டரி வச்சிருக்கானோ அவனுடைய ஃப்ரீடமையும், அவனுடைய இண்டிபெண்டன்ஸையும் நாங்க காலி பண்ண போறோம். பை ஃப்ரீடம் இஸ் மென்ட்ஸ் அண்டர் தி பிரசன்ட் பூர்ஜுவா கண்டிஷன்ஸ் ஆஃப் புரொடக்ஷன், ஃப்ரீ ட்ரேட், ஃப்ரீ செல்லிங் அண்ட் பையிங். நீயே உற்பத்தி பண்ணி, நீயே வியாபாரம் பண்ணி, நீயே காசு சம்பாதிக்கிறல்ல, அந்த ஃப்ரீடம நாங்க காலி பண்ணுவோம். அப்படின்னு ஓப்பனா சொல்றாங்க. அடுத்து கார்ல் மார்க்ஸ் பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஸ் அ கன்சர்வேட்டிவ் அண்ட் ஆஸ் அ ரைட் விங் திங்கர் எனக்கு இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். கார்ல் மார்க்ஸ் ஏன் கார்ல் மார்க்ஸ மொத்தமா காலி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, எக்கனாமிக்கலி அவர் பேசின விஷயங்கள் அது பிராக்டிகலி சாத்தியம் இல்ல அப்படின்னாலும், பெர்சனலா என்ன ரொம்ப பாதிச்சது வந்து இவர் சொல்ற அடுத்த விஷயம். அபாலிஷன் ஆஃப் தி ஃபேமிலி. ஈவன் தி மோஸ்ட் ராடிக்கல் ஃபிளேர் அப் அட் திஸ் இன்ஃபேமஸ் ப்ரொபோசல் ஆஃப் தி கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்ட் ப்ரப்போஸ் பண்ற குடும்ப அமைப்பை ஒழிக்க வேண்டும் அப்படின்ற இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே, ரொம்ப ராடிக்கலா எங்கள மாரி ரொம்ப புரட்சிகரமா யோசிக்கிறவங்க கூட அத பத்தி கவலைப்படுறாங்க. ஆன் வாட் ஃபவுண்டேஷன் இஸ் தி பிரசன்ட் ஃபேமிலி தி பூர்ஜுவா ஃபேமிலி பேஸ்ட். எதன் அடிப்படையில் இன்னைக்கு இருக்கிற இந்த மாடர்ன் குடும்ப அமைப்புன்றது அமைஞ்சிருக்கு அப்படின்னா, ஆன் கேப்பிட்டல், ஆன் பிரைவேட் கெயின். இந்த தனி மனிதனுடைய சொத்துக்கள பாதுகாக்கிறதுக்கும், இந்த கேப்பிட்டல் இருக்குல்ல, இத பாதுகாக்கிறதுக்கு மட்டும் தான் இந்த ஃபேமிலி பயன்படுது. அப்போ ஃபேமிலிய ஒழிச்சிருங்க. டூ யூ சார்ஜ் அஸ் வித் வாண்டிங் டூ ஸ்டாப் தி எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் சில்ட்ரன் பை தேர் பேரன்ட்ஸ். டூ திஸ் கிரைம் வி ப்ளீட் கில்டி. இப்போ குழந்தைகள் பெற்றோர்களால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறாங்க. இந்த குழந்தைகள வந்து நீங்க பெத்துக்கிறது எதுக்குன்னா, உங்களுடைய குடும்ப அமைப்ப வந்து நீங்க உருவாக்கி, உங்களுடைய பிரைவேட் ப்ராப்பர்ட்டிய நீங்க காப்பாத்துறதுக்காக பண்றீங்க. அப்போ இந்த ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு நாங்க ஒரு முடிவு கட்டுறோம். அப்படி நீங்க அதுல குற்றம் சாட்டுனீங்கன்னா, அந்த குற்றம் சாட்டுதல் உண்மை. நாங்க உண்மையா அப்படிதான் நாங்க நெனைக்கிறோம். அப்போ பெற்றோருக்கும், குழந்தைகளுக்குமான அந்த ஒரு உறவு இருக்குல்ல, அந்த உறவு எப்படி இப்ப மாறுது அப்படின்னா, பேரன்ட்ஸ் வந்து குழந்தைகள பெத்துக்கிறதே டூ புரொடெக்ட் தேர் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கார்ல் மார்க்ஸ் நம்புனாரு. இதுக்கு மேலயும் போயி அவர் என்ன பேசுறாருன்னு நான் படிக்கிறேன் கேளுங்க. இப்ப நீங்க சொல்வீங்க, பட் யூ வில் சே, "வி டிஸ்ட்ராய் த மோஸ்ட் ஹாலோவ்ட் ஆஃப் ரிலேஷன்ஸ்." ரொம்ப புனிதப்படுத்தப்பட்ட ஒரு உறவ வந்து நாங்க அழிக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. வென் வி ரீப்ளேஸ் ஹோம் எஜுகேஷன் பை சோசியல். வீட்ல உங்க குழந்தைங்களுக்கு நீங்க வந்து எஜுகேட் பண்றீங்க. குழந்தைய வந்து எப்படி வளர்க்கணும்னு நீங்க குழந்தைய வந்து டேக் கேர் பண்ணி, நீங்க குழந்தைய உங்களுடைய சொத்தாக நீங்க மாத்துறீங்க. நாங்க அதற்கு மாற்றாக சோசியல் எஜுகேஷன். ஸ்டேட் உங்க குழந்தைய வளர்க்கும். ஸ்டேட்னா என்னது? அரசாங்கம். அரசாங்கம் உங்க குழந்தை எப்படி வளரணும்னு அரசாங்கம் தீர்மானிக்கும். கம்யூனிசம நம்ம அழிச்சு ஒழிக்கிறதுக்கு இந்த ஒரு காரணம் போதும். என்னோட குழந்தைய எப்படி வளர்க்கணும்? இந்த குழந்தைக்கு என்ன வேல்யூவ சொல்லி தரணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். ஆனா இந்த கம்யூனிஸ்ட் கூட்டம், நாங்க அத எடுத்துப்போம். ஸ்டேட் ஓன் பண்ணும். இன்னைக்கும் நீங்க யுஎஸ் போனீங்கன்னு வைங்களேன், ஸ்கூல்ல வானவில் கொடி ஆட்டிட்டு இருக்காங்க குழந்தைங்க.
எதுக்கு? பப்ளிக் ஸ்கூலுக்கு போனவங்க எல்லாருமே, அந்த ஸ்கூல்ல அவங்க என்ன சொல்லி தராங்களோ, அதுதான் அவங்களுடைய பாடமா அவங்க எடுத்துக்கிறாங்க. அவன் எல்ஜிபிடிம்பான், ஹோமோசெக்சுவாலிட்டி, லெஸ்பியன், கே, பிடிஎஸ்எம் எல்லா குப்பையும் அங்க வரும். அப்போ குடும்பம் என்கிற அமைப்பு, உங்களுடைய பிரைவேட் ப்ராப்பர்ட்டிய எடுத்துட்டு போறதுக்காக தான் அமைக்கப்படுது. உங்கள் குழந்தையை நாங்க எடுத்துக்கிறோம். இதே விஷயத்த ஃபிரெடரிக் எங்கல்ஸ், கார்ல் மார்க்ஸினுடைய கூட்டாளி. இந்த புக்க அவரும் சேர்ந்து தான் வந்து எழுதியிருப்பாரு. இவரு தனியா ஒரு புக் எழுதினாரு. என்னன்னா, "தி ஆரிஜின் ஆஃப் ஃபேமிலி, தி பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அண்ட் தி ஸ்டேட்" அப்படின்ற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தினுடைய முழு தீசிஸ் என்ன அப்படின்னா, குடும்பம் அப்படின்ற அந்த ஒரு அமைப்பு தான் பிரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கான அடிப்படை. குடும்பத்த மொத்தமா ஒழிச்சிரு அப்படின்றது தான் அவர் சொன்ன விஷயம். இதுல வந்து ஒரு விஷயம் நான் வந்து ரொம்ப முக்கியமா பேசணும்னு நெனச்சேன். என்னன்னா, இப்ப எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இதுக்கு முன்னால நான் போட்ட அந்த ஃபர்ஸ்ட் வீடியோல ஒருத்தன் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தான். "கம்யூனிசம் என்பது ஒரு கருவி. கருவிய வந்து நீ வந்து கொற சொல்லாத. கருவி நல்ல விஷயம் தான். அத பயன்படுத்துனவங்க அத அபியூஸ் பண்ட்டாங்க." அப்படின்ற மாரி அந்த சென்ஸ்ல போட்டிருந்தான். பட் கார்ல் மார்க்ஸ் இப்ப என்ன சொல்றாரு பாருங்க. இந்த புக்ல பக்கம் 50 நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. "ஆஃப் கோர்ஸ், இன் தி பிகினிங் திஸ் கேனாட் பி எஃபெக்டட் எக்ஸெப்ட் பை மீன்ஸ் ஆஃப் டெஸ்பாட்டிக் இன்ரோட்ஸ் ஆன் தி ரைட்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி." ஆஃப் கோர்ஸ், கண்டிப்பா என்னன்னா, இதெல்லாம் நம்ம பண்ணணும்னா டெஸ்பாட்டிக் சர்வாதிகாரம், பிரைவேட் ப்ராப்பர்ட்டி மீது நாம் சர்வாதிகாரம் செலுத்தினா மட்டும் தான். ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி ஒருத்தனுக்கான ஒரு சொத்து என்பது அவனுக்கானது அல்ல அப்படின்னு சொல்லி நம்ம அத புடுங்கும்போது, சும்மா புடுங்க முடியாது. அங்க டெஸ்பாட்டிக் இன்ரோட்ஸ் அங்கே சர்வாதிகாரம் வந்தே ஆகும். அது இருந்தா மட்டும் தான் இதெல்லாம் சாத்தியம் அப்படின்றத கார்ல் மார்க்ஸ் ஒத்துக்கிறாரு. அப்ப கார்ல் மார்க்ஸ்க்கே தெரியும். நம்ம பேசுற கொள்கை எவ்வளவு ஆபத்தானது. நம்ம இப்படி தான் பண்ணி ஆகணும். அப்ப சைனால நான் பேசின மாதிரி ஒருத்தனுடைய பிரைவேட் ப்ராப்பர்ட்டிய இன்னொருத்தன், அதாவது ஸ்டேட் புடுங்குறாங்க அப்படின்னா, சும்மா ஒண்ணும் புடுங்க முடியாது. அவன ஃபர்ஸ்ட்டு கொல்லணும். அவன ஃபர்ஸ்ட்டு அவமானப்படுத்தி, அவன ஃபர்ஸ்ட்டு குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்கி, அவனோட குற்றத்த அவனே ஒத்துக்க வைக்கணும். குற்றமே கிடையாது. ஆனா, "நீ ஒரு குற்றவாளி. நீ வந்து லேண்ட ஓன் பண்ற. நீ லேண்ட ஓன் பண்ற அப்படின்றதுனாலயே நீ ஒரு குற்றவாளி. நீ தான் கில்ட்டி." அப்படின்றத அவன ஒத்துக்க வச்சு, மக்கள அதுக்கு கன்வின்ஸ் பண்ணணும் இல்லையா? அதனால தான் மக்கள் முன்னால அவங்கள பொது இடத்துல அவங்கள கொண்டு வந்து வச்சு, அவங்க கழுத்துல அந்த அட்டைய மாட்டி வுட்டு, அவங்கள அவமானப்படுத்தி, மக்களையும் நம்ப வச்சு, ஃபர்ஸ்ட்டு அவன நம்ப வைக்கணும். மக்கள நம்ப வச்சு, மக்கள நம்ம தூண்டி விடணும். தூண்டி வுட்டு, அவனுடைய பிரைவேட் ப்ராப்பர்ட்டிய நம்மோ வயலேட் பண்ணி, அவன்கிட்டருந்து நம்ம புடுங்கணும். எல்லாமே நம்ம ஐயா கார்ல் மார்க்ஸ் போட்டு குடுத்த அந்த சமத்துவ பாதை. அந்த பாதையில தான் மக்கள் போய்க்கிட்டு இருக்காங்க. ஸ்டாலினா இருக்கலாம், மாவோவா இருக்கலாம், லெனின், போல் பாட், அதுக்கப்புறம் ஃபிடல் காஸ்ட்ரோ, சே குவேரா எல்லா குப்பைகளும் எங்கிருந்து ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த ஒற்றை குப்பை. கார்ல் மார்க்ஸ் என்கிற இந்த ஒற்றை குப்பையில இருந்து தான் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. கார்ல் மார்க்ஸ் சொல்றாரு பாருங்க. "ஆஃப் கோர்ஸ் இன் தி பிகினிங் திஸ் கேனாட் பி எஃபெக்டட் எக்ஸெப்ட் பை மீன்ஸ் ஆஃப் டெஸ்பாட்டிக் இன்ரோட்ஸ் ஆன் தி ரைட்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆன் தி கண்டிஷன்ஸ் ஆஃப் பூர்ஜுவா புரொடக்ஷன்." பூர்ஜுவா ஃபேக்டரி ஓனர் புரொடியூஸ் பண்றான் இல்லையா? அவனுடைய உற்பத்தி திறன நம்ம குறைச்சு, அவனுடைய உற்பத்தி பண்ற அந்த விஷயத்த, அந்த மீன்ஸ நம்ம அழிக்கணும். அப்படின்றது கார்ல் மார்க்ஸ் ஓப்பனா ஒத்துக்கிட்ட விஷயம். அடுத்து கடைசியா அவர் 10 பாயிண்ட் போட்டிருக்காரு. ஷார்ட்டா இதுவரைக்கும் அவர் பேசின எல்லாத்தையும் ஒன்று திரட்டி ஒரு 10 பாயிண்ட் போட்டிருக்காரு. பாயிண்ட் நம்பர் 1 அபாலிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இன் லேண்ட். அதுக்கப்புறம் பாயிண்ட் நம்பர் 3 அபாலிஷன் ஆஃப் ஆல் ரைட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். பூர்வீக சொத்து. அப்பா கிட்ட லேண்ட் இருக்கு. அப்பா கிட்ட காசு இருக்கு. அந்த காசு பிள்ளைகளுக்கு போகக்கூடாது. குடும்ப சொத்து அப்படின்ற ஒண்ணே கிடையாது. உன் சொத்து மொத்தமும் ஸ்டேட் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். அடுத்து 4த் பாயிண்ட் கான்ஃபிஸ்கேஷன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆல் எமிகிரன்ட்ஸ் அண்ட் ரெபெல்ஸ். யாரெல்லாம் ரெபெல்லா மாறுறானோ, இதெல்லாம் மீறி பண்றானோ, அவனுடைய ப்ராப்பர்ட்டிய புடுங்கணும். அடுத்து 5வது பாயிண்ட் சென்ட்ரலைசேஷன் ஆஃப் கிரெடிட் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி ஸ்டேட். பார்த்தீங்களா? இதுதான் வந்து ரைட் விங் பேசுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அரசாங்கத்திற்கான பலம் குறைக்கப்பட வேண்டும். மினிமல் கவர்ன்மென்ட் அப்படின்றது ரைட் விங்கினுடைய கோர். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, இதான் காரணம். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, கம்யூனிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, சென்ட்ரலைசேஷன் ஆஃப் கிரெடிட் பணம் குடுக்குறது, வாங்குறது இந்த மாதிரியான கடன் அந்த மாரி பணம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் ஸ்டேட் கண்ட்ரோல் பண்ணும். அப்போ இன்னைக்கும் வந்து நீங்க அரசாங்கத்துக்கு அதிகமான பலனை, அரசாங்கத்திற்கு அதிகமான உரிமைய நீங்க குடுக்கும்போது,
யூ பிகம் அ கம்யூனிஸ்ட். அடுத்து பாயிண்ட் நம்பர் 6 சென்ட்ரலைசேஷன் ஆஃப் த மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட். கம்யூனிகேஷன் செய்தி, ஊடகம். மொத்த ஊடகமும் அரசாங்கம் என்ன சொல்றாங்களோ, அத மட்டும் தான் கேட்கணும். ஏன்னா, அரசாங்கம் அவங்க தான் உண்மைய சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம நம்பணும்ல. ம். அது. அடுத்து டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் இந்த மாரி அடிப்படையா இருக்கிற எல்லா விஷயத்தையும் அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும். அடுத்து 7வது பாயிண்ட். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஃபேக்டரிஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமென்ட்ஸ் ஆஃப் புரொடக்ஷன் ஓன்ட் பை த ஸ்டேட். பாயிண்ட் நம்பர் 9 காம்பினேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வித் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். இந்த 9த் பாயிண்ட்ட பிடிச்சுக்கிட்டு தான் நம்ம ஜோசப் ஸ்டாலின். அவரு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணாரு. இதெல்லாம் கம்ப்ளீட் ஃபெயிலியர். அவர் பண்ண விஷயங்கள். நம்ம ஸ்டாலின் பத்தி பேசும்போது கண்டிப்பா நம்ம பேசலாம். அடுத்து பாயிண்ட் நம்பர் 10 ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன் இன் பப்ளிக் ஸ்கூல்ஸ். குழந்தைகளுக்கு பப்ளிக் ஸ்கூல்ல எஜுகேஷன். அப்பன்னா என்ன அர்த்தம்? அரசாங்கம். கவர்ன்மென்ட் என்ன சொல்றாங்களோ, அதான் கல்வி. இந்த 10 பாயிண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, திருப்பி திருப்பி அழுத்தமா கால் மார்க்ஸ் சொல்லுவாரு. ஸ்டேட். எல்லாமே அரசாங்கத்துக்கு தான் போகணும். உங்க குழந்தைகளுடைய கல்வி அரசாங்கம். உங்க கம்யூனிகேஷன் அரசாங்கம். டிரான்ஸ்போர்ட் அரசாங்கம். எல்லாமே ஸ்டேட் கண்ட்ரோல் தான் இருக்கணும். இதுதான் நான் சொல்றேன். நான் பேசியிருப்பேன்ல, இது ஒரு 2 வீடியோஸ்க்கு முன்னால. மினிமல் கவர்ன்மென்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மோடிஜி இருக்காரு. மோடிஜி ஒரு போன மாசம் அவர் யுஎஸ் போயிருந்தாரு. யுஎஸ் போயிட்டு ட்ரம்ப பார்த்தாரு. பார்த்துட்டு மஸ்க்க பார்த்தாரு. எலான் மஸ்க். எலான் மஸ்க் உங்களுக்கே தெரியும். ஒரு ரைட் விங் அரசியல் பேசுற ஒருத்தர். அவரு அவர பார்த்துட்டு மோடி ஒரு ட்வீட் போட்டாரு. ஒரு ஒரு எக்ஸ்ல ஒரு போஸ்ட் போட்டாரு. அந்த போஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான போஸ்ட்டு. அந்த ஒரு போஸ்ட்ட நீங்க பார்த்தீங்கன்னா, நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியும். வாட் இஸ் கம்யூனிசம்? வாட் இஸ் கேபிட்டலிசம்? கம்யூனிசம் அப்படின்றது வந்து ஏன் வந்து இவங்க ஸ்டேட் கண்ட்ரோல் அதிகமா சொல்றாங்க? ஏன் ரைட் விங் பேசுறவங்க ஸ்டேட் கண்ட்ரோல குறைக்கணும்னு பேசுறாங்க அப்படின்ற மாரி ஒரு எக்ஸாம்பிள் அது. அந்த போஸ்ட்ட ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க. "Had a very good meeting with Elon Musk in Washington, D.C. We discussed various issues, including those he is passionate about, such as space, mobility, blah, blah, blah. I talked about India's efforts toward reform and furthering minimum government, maximum governance." எனக்கு தெரிஞ்சு மோடிஜி வாயிலிருந்து முதன் முறையாக மினிமம் கவர்ன்மென்ட் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. எதனால? ஒரு ரைட் விங் பாலிட்டிஷியன பார்த்துட்டு வந்ததுனால. ஏன்னா, நாங்க தான் பேசுவோம். அரசாங்கத்துக்கான பலம் குறைக்கப்பட வேண்டும். எல்லாத்தையும் கொண்டு வந்து கவர்ன்மென்ட் கிட்ட குடுக்காதீங்க. பிரைவேட் அப்படின்ற விஷயத்துக்கு முக்கியத்துவம் குடுங்க அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஏன்னா, எதெல்லாம் கவர்ன்மென்ட்க்கு போகுதோ, அது உருப்பட்டதாக சரித்திரம் இல்லை. எங்கேயுமே. அது எந்த அரசு வந்தாலும் சரி. ஸ்டாலின், எடப்பாடி இட் டசன்ட் மேட்டர். அப்ப மோடி வாயிலேயே மினிமம் கவர்ன்மென்ட், மேக்ஸிமம் கவர்னன்ஸ். கவர்ன்மென்ட் அப்படின்றதுக்கான அது வந்து குறைவா தான் இருக்கணும். ஸ்மால் கவர்ன்மென்ட்ன்னு நாங்க சொல்லுவோம். ஏன்னா, கார்ல் மார்க்ஸ் பேசின விஷயம் எல்லாமே ஸ்டேட் இப்படி தான் பேசியிருப்பாரு. அவருடைய கொள்கைய வந்து எக்ஸர்சைஸ் பண்ண எல்லாரும் அப்படிதான் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையும் அரசுகிட்ட கொண்டு வா அப்படி தான் பேசியிருப்பாங்க. பட் அரசாங்கம் அப்படின்றதனுடைய பலம் குறைக்கப்பட வேண்டும். அரசாங்கம் அப்படின்றது சின்னதா இருக்கணும். அரசாங்கத்தினுடைய ரோல் ஒரு குடிமகனுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கணும். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவிலும் கவர்ன்மென்ட் வரக்கூடாது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்மெட் போடுறது, போடாதது என்னுடைய விருப்பம். ஹெல்மெட் போடலன்னா, என்ன போலீஸ் பிடிக்கிறாங்கல்ல, அதுவே என்னுடைய பிரைவசிக்குள்ள வர்ற விஷயம். இப்போ தேர்ட் பார்ட்டி லைசென்ஸ் எடுக்கிறோம். ஏன் எடுக்கிறோம்னா, என் கார கொண்டு போய் நான் அவன் மேல ஏத்தி, என்னால் இன்னொரு சிட்டிசனுக்கு ஒரு பாதிப்பு. அப்போ அரசாங்கம் உள்ள வந்து பண்ணலாம். பட் ஹெல்மெட் போடுறது, போடாதது என்னுடைய விருப்பம். அடிபட்டா நான் தானே சாவ போறேன். அரசாங்கத்துக்கு என்ன அக்கறை அப்படின்றது தான், அந்த அளவுக்கு இறங்கி நான் பேசுவேன். ஏன்னா, அரசாங்கத்தினுடைய ரோல் என்னுடைய வாழ்க்கையில் கம்மியா தான் இருக்கணும். ஏன்னா, அரசாங்கத்துக்கிட்ட எந்த விஷயம் போனாலும், ஒரு இண்டிவிஜுவலாக என்னுடைய ஃப்ரீடம், என்னுடைய இண்டிபெண்டன்ஸ் பாதிக்கப்படும். ஸோ, நீங்க நினைக்கிற மாரி ரைட் விங் அப்படின்றது வந்து ஏதோ மதவாதம் அப்படிலாம் கிடையாது. ரைட் விங்கினுடைய கோர் என்னன்னா, அத மோடி சொல்றாரு. மினிமம் கவர்ன்மென்ட், மேக்ஸிமம் கவர்னன்ஸ். அப்ப இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, கார்ல் மார்க்ஸ் பேசின அந்த விஷயங்கள் இருக்குல்ல, எல்லாமே அது பிராக்டிகலி பாசிபிள் இல்லாத, அது எங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுதோ, அங்க அது தோத்து தான் போகும். தோத்து தான் போயிருக்கு. ஸோ, வாட் இஸ் கம்யூனிசம்? அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். நீங்க
நெக்ஸ்ட் வீடியோ வர்றதுக்குள்ள கார்ல் மார்க்ஸ் எழுதின அந்த புக்க முதல்ல படிச்சிருங்க. ரொம்ப, ரொம்ப சின்ன புக் தான். ஆ அத நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் போட்டு வைக்கிறேன். நீங்க படிங்க. ஸோ அடுத்த வீடியோல அந்த முக்கியமான ஒரு விஷயம் இருக்குல்ல. லேபர் தியரி ஆஃப் வேல்யூ. அத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்டின்னா, கேபிட்டலிசம் மேல இவங்க வைக்கிற அந்த குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, எல்லாமே அவதூறுகள், எல்லாம் பொய் அப்டின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பாருங்க. மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமா. ஏன்னா, இதெல்லாம் மக்களுக்கு போய் சேரணும். கம்யூனிசம்னா என்னன்னே தெரியாது. YouTubeல ஒரு 4 வீடியோ பார்த்துட்டு வந்து, கீழ கமெண்ட் செக்ஷன்ல "டேய் தற்குறி" அப்டின்னு என்ன பேசிட்டு இருக்காங்க. சந்தோஷம். 18 வீடியோவும் பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களும் தேடி படிங்க. படிச்சுட்டு இப்ப யாரு தற்குறின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். நன்றி.